Hello students, welcome to NiveMaths. Find the number of terms in the following geometric progression. அதாவது geometric progression கொடுத்திருக்காங்க. இதில் number of terms என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது என்னோட value. இப்போ first subdivision பார்க்கலாம். 4, 8, 16 till last term என்ன 8192. இப்போ nth term வந்து என்ன கொடுத்திருக்காங்க 8192. அதாவது last term. இப்போ நம்ம number of terms வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது என்னோட value. இப்போ nth term ஓட ஃபார்முலா என்ன a into r power n minus 1 இப்போ நம்மளுக்கு nth term தெரியும் a and r வந்து கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் a வந்து என்ன first term அப்போ இதுல first term என்ன 4 அடுத்து r வந்து ரேஷியோ வந்து second term divided by first term மூலமா கண்டுபிடிக்கலாம் second term என்ன 8 by first term என்ன 4 அப்போ 8 by 4 என்ன 2 so இதான் வந்து common ratio இப்போ இந்த values இந்த formulaல substitute பண்ணலாம் அப்போ a into r power n minus 1 அப்போ 4 into 2 power n minus 1 equal to nth term value என்ன 8192 அப்போ 2 power n minus 1 equal to 8192 divided by 4 அதாவது இந்த 4 இந்த side வந்துச்சுன்னா divided by 4 இப்போ 8192 divided by 4 வந்து உங்களுக்கு 2048 அப்போ 2 power n minus 1 equal to 2048 இப்போ பவர் வந்து நம்ம கம்பேர் பண்ணணும்னா பேஸ் வந்து ஈக்குவலா இருக்கணும் அப்போ 2048 நம்ம in terms of 2 power அப்படி நம்ம எழுதணும் அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 2048 2 ஆல டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்போ 2048 divided by 2 என்ன வரும் 1024 again 2 ஆல டிவைட் பண்ணுங்க அப்போ 512 மறுபடியும் 2 ஆல டிவைட் பண்ணலாம் அப்போ 2 2s are 4 அப்போ ரிமைண்டர் 1 வரும் அப்போ 2 5s are 10 ரிமைண்டர் வந்துச்சுன்னா 2 6 are 12 அப்புறம் மறுபடியும் நீங்கள் 2 ஆல் டிவைட் பண்ணுங்கள் அப்போ 2 1s are 2 2 2s are 4 ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா அப்போ 2 8s are 16 மறுபடியும் 2 ஆல் டிவைட் பண்ணுங்கள் அப்போ 2 6 are 12 2 4s are 8 மறுபடியும் 2 ஆல் டிவைட் பண்ணலாம் அப்போ 2 3s are 6 2 2s are 4 மறுபடியும் 2 ஆல் டிவைட் பண்ணலாம் அப்போ 2 1s are 2 ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா 2 6 are 12 அப்போ மறுபடியும் 2 ஆல் டிவைட் பண்ணலாம் அப்போ 2 8s are 16 மறுபடியும் 2 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 4s are 8 மறுபடியும் 2 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 2s are 4 அதாவது லாஸ்ட்டாக 2 வர வரைக்கும் நீங்கள் இதை டிவைட் பண்ணிட்டு வரணும் இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சா இப்போ எத்தனை 2s இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம் அப்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அதாவது 11 இருக்குது அப்போது 2 power n minus 1 equal to 2048 2 power 11 அப்படின்னு எழுதலாம் இப்போ பேஸ் வந்து ஈக்குவல் அப்போ பவரை நம்ம கம்பேர் பண்ணும்போது n minus 1 equal to 11 அப்போ n equal to 11 minus 1 அந்த சைட் போச்சுன்னா plus 1 அப்போ n equal to 11 plus 1 என்ன 12 அதாவது என்னோட வேல்யூ 12 ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் கொஸ்டின் என்ன 1 by 3 1 by 9 1 by 27 till last term என்ன 1 by 2187 இப்போ இதில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் இதில் லாஸ்ட் டேர்ம் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது tn equal to 1 by 2187 இப்போ tn அதாவது nth term நம்ம எப்படி எழுதுவோம் a into r power n minus 1 அப்படின்னு எழுதுவோமா இப்போ a வந்து என்ன first term இதில் first term என்ன 1 by 3 அடுத்து r வந்து ரேஷியோ வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் second term divided by first term second term என்ன 1 by 9 divided by first term என்ன 1 by 3 அப்போ 1 by 9 1 by 3 அப்படி போச்சுன்னா into 3 by 1 அப்படின்னு வரும் அப்போ 3 1s are 3 3 3s are 9 அப்போ 1 by 3 அதாவது காமன் ரேஷியோ வந்து உங்களுக்கு 1 by 3 இப்போ இந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் அதாவது a into r power n minus 1 a வந்து என்ன 1 by 3 into r அதாவது 1 by 3 power n minus 1 equal to nth term என்ன 1 by 2187 இப்போ 1 by 3 power n minus 1 அப்படியே எழுதிக்கோங்க equal to 1 by 2187 இந்த 1 by 3 அந்த சைட் போச்சுன்னா into 3 by 1 அப்படின்னு வரும் அப்போ சால்வ் பண்ணிங்கன்னா 3 by 2187 அதாவது 1 by 3 the whole power n minus 1 வந்து 3 by 2187 அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 2187 3 ஆல டிவைட் பண்ணலாம் அப்போ 3 7s are 21 அப்புறம் இந்த 8 வந்து கீழே வந்துச்சுன்னா 3 2s are 6 ரிமைண்டர் 2 7 வந்து கீழே வந்துச்சுன்னா 3 9s are 27 அப்போ நம்ம எப்படி எழுதலாம் 1 by 729 அப்படின்னு எழுதலாம் அதாவது 1 by 3 the whole power n minus 1 equal to 1 by 729 இப்போ பவர் வந்து நம்ம கம்பேர் பண்ணணும்னா பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்போ இந்த 729 நம்ம 3 பவரில் தான் எழுதணும் அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 729 3 ஆல் டிவைட் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணலாம் அப்போது 3 2s are 6 ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா 3 4s are 12 3 3s are 9 மறுபடியும் 3 ஆல் டிவைட் பண்ணலாம்
அப்போது 3 8s are 24, 3 1s are 3, மறுபடியும் 3ஆல் டிவைட் பண்ணலாம். 3 2s are 6, ரிமைண்டர் 2 வந்துச்சுன்னா 3 7s are 21, மறுபடியும் 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 9s are 27, அப்புறம் 3 3s are 9. அதாவது கடைசியாக 3 வர வரைக்கும் இந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ணும். இப்போ எத்தனை 3s இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். அப்போது 1 2 3 4 5 6. அப்போது 1/729 3 power 6 அப்படின்னு எழுதலாம். இது நீங்கள் 1/3 the whole power 6 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா 1 power 6ம் 1 தான். ஸோ அதனால தான் நம்ம இப்படி எழுதுகிறோம். அப்போது 1/3 the whole power n-1 equal to 1/3 the whole power 6. இப்போ பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்ம பவரை வந்து கம்பேர் பண்ணலாம். அப்போ n-1 equal to 6. அப்போது n equal to 6 plus 1. அதாவது -1 அந்த சைட் போச்சுன்னா +1. அப்போது என்னோட வேல்யூ என்ன, அதாவது 6 + 1 என்ன, 7. ஸோ இதான் வந்து என்னோட வேல்யூ. அதாவது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் வந்து 7 டேர்ம்ஸ். ஸோ இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இதான் வந்து 5th கொஸ்டினோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.